வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? ஸோ நீண்ட நாட்களாக வந்து நம்ம வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணாமல் இருந்தோம். ரொம்ப நாள் வந்து சாந்தமாகவும் அமைதியாகவுமே இருந்துட்டோம். டெலிகிராமில் மட்டும் அப்பப்போ வந்து ஆக்டிவாகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நேரம் வந்து விட்டதன் காரணத்தினால் நான் வந்து திரும்ப வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படிங்கிறது சொல்கிறேன். உங்களுக்காக தான் வர்த்தகம் சார்ந்த ஒரு நிறுவனத்தில் நான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். சரிங்களா மக்களை? மெயினாக வந்து நான் என்னோடய வேலையும் பார்க்கணும், மற்ற வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சில செட்டில்மெண்ட்டில் பண்ணி விட்டுட்டு இப்போ உங்களுக்காக வந்து ஒரு வர்த்தகம் சார்ந்த ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸாக வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடியுமே வந்து நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தோம். ஸோ ட்ரேடிங்கில் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்தோம். அது போக நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா காகித அழைப்பு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். காகித வர்த்தகமும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். பட் யூடியூப்பில் நான் பெருசாக ஒன்றும் அப்டேட்டடாகவே இல்லை. ஸோ இன்னிலிருந்து நம்ம யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக அப்டேட்டடாக இருக்கலாம். ஸோ உங்களுக்காக தான் பல விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். ரீசெண்ட் டேஸாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பல விஷயங்கள் கோஆர்டினேட்ஸை பற்றி அது இதுன்னு பேசி உங்களை நிறைய இடத்துல நான் குழப்பி விட்ருப்பேன். ஸோ இனிமேல் வந்து அந்த குழப்பங்கள் இருக்காது. ஸோ நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லியிருப்பேன், நீ சிஸ்டம் இருந்தால் தான் ட்ரேட் பண்ணணும், அது இருந்தால் தான் ட்ரேட் பண்ணணும், இது இருந்தால் இந்த ஸ்பெக் இருந்தால் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இனிமேல் வந்து அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இனி வந்து உங்களுக்கு தாராளமாக நம்ம டெலிகிராம் சேனலில் சேருவதன் மூலமாக சில அடுத்த கட்ட ப்ரீமியம் சேனல் சேருவதன் மூலமாக உங்களுக்கு அந்த அழைப்பு வந்து தானாகவே கொடுக்கப்படும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிற மக்களை, ஸோ இப்போ நான் சேர்ந்த ஒரு வர்த்தக நிறுவனத்தின் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது சப்போர்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃப்ரீயாகவே நம்ம செஷன் கண்டக்ட் செய்யப்படும். ஸோ நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 500 1000 2000 சொல்லி ஃபீஸை போட்டு ஏற்றிட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஷனை வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாகணும். ஸோ எனக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் சரி, நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிள் இருக்கும். ஸோ அதில் நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் போய் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஜிகா ப்ரோ அப்படிங்கிற ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கும் நமக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதை ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஃபுல் எஃபோர்ட்டும் போடுவேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவாக இருந்தவங்க தான் நம்ம. ஸோ சில பல காரணங்களால் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல. பட் இப்போ நான் வந்து திரும்ப ரியாக்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ எனக்கான சப்போர்ட் வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து தான் எதிர்பார்க்குறேன். ஸோ இனிமேல் வந்து வரும் நாட்களை வந்து வசந்த காலமாக மாற்றும் நேரம் வந்துவிட்டது. இன்னொரு விஷயம் என்னென்ன மக்களை, இத்தனை நாள் வந்து நம்ம அமைதியாகவே இருந்துட்டோம். சரிங்களா? இத்தனை நாள் வந்து நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு ஃபார்மேட்டாக வந்து சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி ஓரமாக உட்காந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்ட்ரைக்கு வந்து தாராளமாக வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு. உண்மையாக சொல்லப்போனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பாட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இப்போ பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம புதுசாக கற்றுக்கிட்ட விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட இந்த தடவை ஷேர் பண்ணிக்கிறேன். ஹெச்எஃப்டி ட்ரேடிங்கை பற்றி புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி புதுசாக வந்து டேட்டா அப்டேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு கிரவுண்டில் போய் நம்ம கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பிளேயர்ஸ்லாம் யார் யாருன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். சரிங்களா? அவன் ஆல்ரவுண்டராக இருக்கலாம், ஸ்பின்னராக இருக்கலாம், ஃபாஸ்ட் பவுலராக இருக்கலாம், விக்கெட் கீப்பராக இருக்கலாம், நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கலாம். ஸோ இவங்க இத்தனை பேரையும் வந்து நம்ம உள்வாங்கிக்கிட்டால் தான் நம்ம அந்த இடத்துல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? இதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் எப்படி இத்தனை நாள் வந்து அணுகினேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் இல்லைங்க, நிஃப்டி 50 நம்ம இப்போ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஆப்ஷன் செல்லர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் சேடல் போடுறவன், ஸ்ட்ராங்கிள் போடுறவன், மல்டி ஸ்ட்ராங்கிள் போடுறவன், இந்த மாதிரிலாம் பல பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ரீமியத்தை வந்து பிடிச்சி ப்ரீமியத்தை கரைச்சி சாப்பிட்டு போகிறவங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் போய் நம்ம மார்க்கெட்டில் சிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட்டை வந்து ரொம்ப அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக ஒரு நாளைக்கு 1 hour ஒரு அழைப்பு இல்லை 2 அழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நீங்கள் செட் பண்ணக்கூடிய நஷ்டமாக இருந்தாலும் சரி, அது உங்களோட கேபிட்டல்லேருந்து அதிகபட்சம் 10% மட்டுமே இருக்கிற மாதிரி அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழைப்பை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ இனிஷியலில் வந்து யாரும் வந்து அவங்களோட ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ காகித வர்த்தகம் மட்டும் பண்ணி பழகுங்க. போக போக கான்செப்ட் புரிய ஆரம்பித்த உடனே உங்களுடைய முடிவு உங்கள் கையில் மக்களை. ஸோ அவ்வளோதான் மக்களை, இன்ட்ரோ இது தான். ஸோ
வழக்கம் போல் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். தற்பொழுது வரைக்கும் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ அதையும் புரிஞ்சுக்குங்க. இப்போது இல்லை, அதை நான் ஆரம்ப கட்டத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் நம்மளோட டெக்னிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கும் சரி, நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சரி, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ வழக்கம் போல் நம்மளோட அனாலிசிஸ்க்கு போயிடுவோம். ஸோ இதில் புதுசாக வந்து இன்றைக்கி சொன்ன ஒரு கதை தான், கிரிக்கெட் மேட்ச் கதை தான். ஸோ யார் யார் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம யார் கூட மோதிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வாழை வச்சுட்டு வந்து நியூக்ளியர் பாம்பு கூட மோதிக்கிட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. ஸோ போக போக உங்களுக்கு டெக்னிக்கலாகவும் சரி, ஃபண்டமெண்டல்ஸாகவும் சரி, நிறையா விஷயங்கள் நான் இந்த தடவை கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு திரும்பவும் சொல்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிற வர்த்தக நிறுவனத்தில், இந்த நிறுவனத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நேம் நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து டைரெக்டாக எடுக்கப்படும். ஒரே நாள் செஷன் கிடையாது. உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் எல்லாத்துக்குமே வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செஷனும் நடக்கும், வீக்லி செஷன்ஸுமே நடக்கும். டெய்லி செஷன்ஸ் 2 hours கூட இருக்கும். வீக்லி செஷன்ஸ் வந்து சண்டேயில் மட்டும் இருக்கும். சரிங்களா? உங்களோட ரிஸ்க்கை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு நான் உங்களை ட்ரெயின் பண்ணுவேன், உங்களை விடமாட்டேன். இப்போவும் நான் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸோடு இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம். இன்னையோட இன்ட்ரோ இவ்வளோ தான் மக்களே. சரிங்களா? நம்மளோட இன்ட்ரோ இதுதான். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம இந்த செஷனை முடித்த உடனே இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டு யார் வந்து ப்ளே பண்ணாலும் சரி, சரிங்களா, ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு எல்லோரும் வந்துடணும். ஸோ என்ன நடந்தாலும் நம்ம வந்து நம்மளோட ரூட்டில் ஸ்டெடியாக போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு எல்லோரும் இருங்க. நானும் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ என்னோடய சப்போர்ட்டை நான் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டெக்னிக்கலாகவே போயிடலாம். ஸோ டெக்னிக்கல்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு என் பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் நேம் வந்து சுந்தர்ராஜ் தான். ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபைலில் இருக்கிறது நான் தான். ஸோ லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டேயில் வந்து லாய்ட்ஸ் மெட்டல் எனர்ஜி டெக்னிக்கல் அப்டேட்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஷேர் எக்ஸ்பெக்டேஷன் மூவ் வந்து பார்த்திங்கன்னா 11.47% எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5% நமக்கு மண்டே கொடுத்ததுலேருந்து அடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. டார்கெட்டுக்காக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொமெண்டத்தை எதிர்பார்த்து நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் மக்களே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் நம்ம லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்ததுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஷேருமே வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் மண்டே கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதோட எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக 12% எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது மக்களே. ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது மண்டே கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரேலி வந்து 306 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கலாம் மக்களே. ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது போக போக அப்படின்னா இதை வந்து பாசிபிலிட்டி பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ அதை பற்றியும் சொல்கிறேன். ஸோ நிறையா பேர் யோசிப்பீங்க, இத்தனை கோடு எதுக்கிட்ட போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றியும் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இத்தனை கோடு என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டாக்கில் விட்டுருங்க, ஆப்ஷன்ஸில் நான் என்னன்னு சொல்லித்தரேன். ஸோ டெக்னிக்கல் அப்டேட் ஈக்விட்டி சைடில் கேஷ் செக்மெண்ட்டில் இவ்வளோ தான். ஸோ இதில் லாய்ட்ஸ் மெட்டல் எனர்ஜிஸ் வந்து கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 5% மூவிங் கொடுத்துட்டாங்க நமக்கு. அடுத்து மூவ் ஆக வேண்டியது இன்னொரு 6% தான், 6.5% தான். மூவ் ஆச்சுன்னா அதோட டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்மளோட ஃபியூச்சர்ஸை வந்து பார்த்துடலாம். ஃபியூச்சர்ஸ் வந்து டே சார்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் அந்த ஏரியாலே சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா புலிஷாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒரு அழைப்பு கொடுத்துருந்தோம், அதுலேயும் நம்ம ப்ராஃபிட் தான் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபைனலாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்தளவு மார்க்கெட் இப்போ கரெக்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் உட்காந்தாச்சு, 25,970. ஸோ மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை பொறுத்தளவு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ரைசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைசிங் ஆகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா சிபி இன்ஃப்ளேஷன் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. அதனால் நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவாக அன்றைக்கி ரியாக்ட் ஆச்சு வெள்ளிக்கிழமை. ரொம்ப இல்லை, ஒரு அளவுக்கு. நாங்களே வந்து வெறும் 15% புக் பண்ணோம். 2 மணி நேரம் ட்ரேடிங் செஷன் அது ஆக்சுவலாக கால் ஆப்ஷனில். பட் ஆனால் 15% ஷார்ப்பாக புக் பண்ணிட்டோம். ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம் மக்களே. கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு அவங்களாம் ஆல் டைம் ஹையில் பிடிங்கிட்டு போயாச்சு. ஸோ அதில் எந்த மாற்றமுமே இல்லை, நல்லா ஹை வந்துட்டாங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இனி ஃப்ரெஷ் ஹை நம்மக்கிட்ட அவைலபிள் லெவல்ஸு. ஸோ லோயர் லெவல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு கிஃப்ட் நிஃப்டிக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டியில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூடிய வரையில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஸ்ட்ரைக்கை செக் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னென்ன ஸ்ட்ரைக்கு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த ஸ்ட்ரைக் செக் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்ருப்பேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்ட்ரைக் மட்டும் சும்மா பார்க்கலாம். ஸோ இது ஒரு 3 minute டைம் ஃபில்ம் வச்சுக்கலாம்.
கசகசன்னு தான் இருக்கும். ஏன் இந்த கசகச இருக்குது அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவில் ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் அதுதான் சொல்ல நிறையா பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களும் ப்ளே பண்ணணும், அவங்களும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. அவங்க எப்போ கடையை காலி பண்ணுறாங்களோ அப்போ நம்ம உள்ளே என்ட்ரி போடுவோம். அதுதான் நம்மளோட மென்டாலிட்டி, நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸே அதுதான். ஸோ நம்ம லாஸ்ட் 2-3 வீக்ஸாகவும் வந்து சில கால்ஸ்லாம் நம்ம சில அழைப்புகள்லாம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருந்தோம். ஸோ அவங்களுக்குமே தெரியும். ஸோ அனைவரும் வந்து மீண்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஆக்டிவ் ஆகுங்க. நானும் ஆக்டிவாக தான் போகிறேன். கம்மிங் மண்டேலேருந்து நாளையிலேருந்து ஃபுல்லாக ஆக்டிவில் இருப்பேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கான 26,200 புட்டோட லெவல்ஸ் இது தான் மக்களே. கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், ஏன்னா ஆப்ஷன் செல்லர் மார்க்கெட் இது, நார்மல் மார்க்கெட் கிடையாது. எல்லோரும் ஒரு நாள் யோசிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. என்னென்னா நிஃப்டியில் மட்டும் ஏன் வந்து 25,000க்கு அப்புறம் 25,050, 25,100, 25,150 போகுது. சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 85,000, 85,100, 85,200 போகுதுன்னு யார் எத்தனை பேர் யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ பல விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் நான் சொல்லித்தரேன் எப்படின்னு போக போக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புட்டில் பார்த்தாச்சு. அடுத்து காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ காலில் வந்து ஒரு மார்க்கெட் ஒரு நல்ல சப்போர்ட் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்காங்க. ஸோ எந்த மாற்றங்களுமே இல்லை. ஸோ அவ்வளோதான். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சு. வழக்கம் போல் அடுத்தது வந்து இன்ட்ராடே பார்த்துருவோம். இன்ட்ராடே என்றைக்குமே குழப்பமாக தான் இருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாமே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு காரணம் யார்? ஆப்ஷன் செல்லர்ஸ். ஸோ ஆப்ஷன் செல்லரை பற்றியும் நம்ம நிறையா டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும். ஹெச்எஃப்டி ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிற டேட்டாஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் மக்களை. அதுவும் நான் உங்களுக்கு போக போக ஒவ்வொரு செஷன்லையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக்கில் பண்ண ஒரே ஒரு ட்ரேடிங் செஷனை பற்றி பார்த்துடலாம். இது அங்கே எங்கே இருக்குது அந்த ட்ரேடிங் செஷன்? நான் உங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சேன். இப்போ அது காணாமலே போயிடுச்சு. கிளாஸ் நோட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நிஃப்டி கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12.9க்கு பை பண்ணோம். வித் 185 ரூபாய்க்கு பை பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,800 அதே கால் ஆப்ஷனை வந்து 2.24க்கு நம்ம செல் பண்ணோம். 214 தான் நம்ம டார்கெட்டு, 15% டார்கெட்டு. ஸோ டார்கெட் வந்து ஆக்சுவலாக ஹிட் ஆகிடுச்சு அது. ஸோ டார்கெட் ஹிட் பண்ணி நம்ம பொசிஷனை ஓவராக க்ளோஸ் பண்ணியாச்சு மக்களே. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ ஒரு சின்ன ஒரு ட்ரையல் ஃபேஸ் தான். ஸோ மண்டேலேருந்து ஒரு அக்ரெஷனான ஒரு அழைப்பை எதிர்பார்த்து எல்லாருமே காத்திருக்கலாம் மக்களை. ஸோ அவ்வளோதான் மக்களை. திரும்பவும் நான் சொல்கிறேன், நான் ஒரு வர்த்தக அமைப்பில் வந்து சேர்ந்துருக்கேன். எனக்கான சப்போர்ட்டை நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ இத்தனை நாளாக நான் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் போட்டு நிறைய எஜுகேட் பண்ணியிருக்கேன். அது போக நம்மளோட பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் யாருமே ஆக்டிவாக இல்லை. சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியலை. ஆப்ஷன் செல்லர் டாமினன்ஸ் இருக்கிறனால சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியல. பட் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் என்னோடய ஃபுல் சப்போர்ட்டு நான் உங்களுக்கு கம்மிங் மண்டேலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். எல்லா சைடும் கலக்குவோம். நன்றி, வணக்கம்.